எப்படா இருக்க? இருக்கேன். ஏன்டா மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? நான் தெரியாம தான் கேட்குறேன். சிதம்பரம் மாமா குடும்பத்தை பத்தி உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? இல்ல அம்மா தான் என்ன நினைச்சிருக்காங்க? நாம அவங்க குடும்பத்துல சம்பந்தம் மட்டும் தான் பண்ணிருக்கோம். அவங்க குடும்பத்துல யாருக்கும் நம்ம படி அளக்கல, அவங்களும் நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. என்ன சொல்ல வர? என்னன்னு தலதீபாவளி யாருக்கு? உங்களுக்கும் அன்னிக்கும். உங்க 2 பேரையும் மட்டும் தனிப்பட்ட முறையில் அழைச்சு மரியாதை பண்ணி அனுப்ப முடியாதா? எதுக்காக மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணணும்? ஏதோ எல்லாரும் கூடி இருந்தா சந்தோஷமா நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தானே அப்படி செஞ்சாங்க. அவ்வளவு நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்களே, அவங்க முகத்துல போய் அம்மா கறியை பூசிட்டு வந்திருக்காங்களே, இது நியாயமா? சரி, அம்மா தான் அப்படி தெரிஞ்ச விஷயம். நீங்களும் அம்மாவுக்கு தலையாட்டிட்டு ஒரு வார்த்தை கூட எதிராக பேசாம வந்து நிக்கிறீங்களே, தப்புண்ணே. நம்மளை மதிக்காதவங்களுக்கு கூட நம்ம அப்படி நடத்தக்கூடாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்படி எல்லார் மனசையும் நோக்கடிக்கிறதுல அம்மாவுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குது? ஏன்டா இப்ப கத்துற? கத்தாம எனக்கு வெக்கமா இருக்கு அம்மாவை நினைச்சாலே. அண்ணியும் மாமா வந்திருக்கும் போது என்னால அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சு. ஓ, சரவ மாமாவும் எங்க வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. அவங்க நம்மள மாதிரி கிடையாது. நான் இந்த நிலைமையில இருக்கும்போது மனசு கேட்காம என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க. நடந்தது எல்லாத்தையும் சரவ பிடிச்சிட்டாளா? இப்ப கூட உங்களுக்கு புத்தி கோணலா தான் தோணுது. சத்தியமா அண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலங்க. வீட்டுக்கார கிளவிதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. இந்த கிழவிக்கு பாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, மற்றவங்களுக்கு குத்த சொல்லியே பழகி போயிட்டுமே நம்ம தான். என்னமோ இதெல்லாம் சரின்னு படல. யார் என்கிட்ட சொல்லியிருந்தா என்ன? அம்மா செஞ்சதை உங்களால் நியாயப்படுத்த முடியுமா? அம்மாவை யார் என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க வேண்டாம். அம்மாவுக்கு பணிஞ்சு போங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அம்மாவுக்கு பணிஞ்சு போறதுக்காக அண்ணியை பிடிச்சதுக்காக நோக்கடிக்கிறீங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊருக்கு கிளம்பி வந்திருக்கீங்க. டேய், நடந்தது எதுக்கும் நான் சரவ குத்தம் சொல்லல. அப்புறம் எதுக்காக அண்ணி அம்மாவை விட்டுட்டு வந்தீங்க? டேய், அந்த தனம் பேசின பேச்சுக்கு அவளை வெட்டிட்டு வந்திருக்கணும். அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் அம்மா அப்படியே கோயிச்சுட்டு போயிட்டாங்க. நான் அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வரணுமா? அம்மாவோட தானே போனோம். சரி, அப்ப அண்ணியோட கதி என்ன நிரந்தரமா அங்கேயே விட்டுற போறோமா என்ன? அம்மா கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அப்புறம் கூட்டிட்டு வரலாம். அம்மா சமாதானம் ஆகிற அளவுக்கு அண்ணி என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு புரியலங்க. டேய், புரியாம பேசாதடா. அம்மா இப்போ சரவ குடும்பத்து மேல கோவமா இருக்காங்க. இப்போ அவளை கூட்டிட்டு வந்தா பிரச்சனை பெருசாகாதா? என்னமோண்ணே ஏதோ சொல்றீங்க, என்னால ஏத்துக்க முடியல. செல்வம், நீ கோபத்துல பேசுற. நான் எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி போனேன். அந்த போஸ் மேல தனத்து மேல இருந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு தனத்துக்கு மருந்து கொடுக்கற சடங்கு கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்? உனக்கும் லீலாக்கும் ஆகிற கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் தான். எல்லாரும் சுமூகமா இருந்திருந்தா காரியம் கை கொடுத்துருக்கோம். பிரச்சனை எங்கேருந்தோ ஆரம்பிச்சு காரியெல்லாம் கெட்டு போச்சு. காரியம் கெட்டு போச்சுன்னா லீலாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. பரவாயில்லண்ணே. நான் இந்த விஷயத்துல யாரோட உதவியும் எதிர்பார்க்கல. யாரும் உதவலைனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். தயவு செஞ்சு அம்மாவை இந்த விஷயத்துல உபதிரவம் மட்டும் பண்ணாம இருக்க சொல்லுங்க. அது போதும் எனக்கு. சரி, உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாரு டாக்டர். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படி நில்லு ராஜா, சுத்தி போடுறேன். இந்த பாவி கண்ணு பட்டுச்சோ, என் பிள்ளைக்கு இந்த நிலைமை. போ ராஜா. என்னண்ணே மெத்த அதுன்னு எல்லாம் புதுசா இருக்கு? இல்லடா, ஏற்கனவே அடிபட்டு வந்திருக்க. பாயில படுத்தா உடம்பெல்லாம் வலிக்கும் இல்லையா? அதான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். உட்கார். சூடா இருக்கு.
பாவம் புள்ள அடிபட்டு வந்து கிடக்குறான். அண்ணி அண்ணின்னு சொல்லி அவன் மேல எவ்வளவு பாசத்தோட இருப்பான். பழனி போய் சொன்ன உடனே அவ என்ன பண்ணிருக்கணும்? பதறி அடிச்சு ஓடி வந்து பாத்துருக்கணும்ல. வந்தாளா அவ? அப்புறம் என்ன உறவு வேண்டி கிடக்கு? இந்த வீட்டு மூத்த மருமகன்னு எந்த மூஞ்சியோட இந்த வீட்டு வாசல்ல வந்து நிப்பா? யார பத்திமா புலம்பிக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க சர்ரோ அண்ணிய பத்தி தான். என்னமோ அவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட சண்டை போடுவியே. இப்ப அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கும்போது உன்னை வந்து எட்டி பார்த்தாளா? இப்போவாது புரிஞ்சுக்கோடா அந்த குடும்பத்தோட குணத்தை பத்தி. என்னடா என்ன உத்து பாக்குற? உண்மையை சொன்ன மனசு தாங்கலையோ? அண்ணியும் அவங்க அப்பாவும் ஆஸ்பத்திரியில வந்து என்ன பார்த்துட்டு தாமா போனாங்க. கேட்டியாடா மாணிக்கம்? ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்தவ இங்க வீட்டுக்கு வராம அப்படியே ஊருக்கு திரும்பி போயிருக்கா. அவ நீ நினைக்கிற மாதிரி அப்பாவி கிடையாது. அவளுக்கு வால் ரொம்ப நீளம். எல்லாத்துலயும் குத்தமாமா. அது எப்படிமா எல்லா விஷயத்தையும் உனக்கு சாதகமா உனக்கு நியாயமாவே பயன்படுத்திக்கிற? எங்கிருந்து கத்துக்கிட்ட? என்னடா ஒரு மாதிரியா பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? ஏமா உங்க கூட ஊருக்கு வந்த அண்ணிய அம்போன்னு அவங்க வீட்டுல விட்டுட்டு நீ வந்துருவே, அது தப்பு இல்ல. ஆனா நீ என்ன செஞ்சாலும் நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டு உன் பின்னாடி வந்து நிக்கணும்னா எந்த வகையில நியாயம் அது? நாய் கூட ஒரு அளவுக்கு மேல சீண்டினா கடிச்சு வச்சிரு, ஞாபகம் வச்சுக்க. அவ இந்த வீட்டு மருமக, எல்லாருக்கும் பணிஞ்சுதான் போகணும். அது அவளோட கடமை. ஆமா, எல்லாரும் உனக்கு பணிஞ்சு போகணும். நீ பெரிய மகாராணி. ஏமா அண்ணி இந்த வீட்டுக்கு வந்து முழுசா 1 வருஷம் ஆல, அதுக்குள்ள அடங்கி போனோம் பணிஞ்சு போனோம் இந்த பேச்சு பேசுறியே. அவங்க பிறந்து வளர்ந்த வீடு அது. அந்த வீட்டுல உள்ளவங்களை நீ தப்பா பேசினா அண்ணி கோவம் வராது? நீ இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுனாலதான் உன்னை எவனோ இப்படி அடி அடின்னு அடிச்சிருக்கான். அடிபட்டும் கூட உனக்கு புத்தி வரலையே. ஏன்டா இப்படி சத்ரு மாதிரி என் வயித்துல வந்து புள்ளையா பிறந்திருக்க? பாத்தீங்களானே, அண்ணி பக்கம் இருந்த நியாயத்தை சொன்னதுக்கு என்ன இந்த பேச்சு பேசுறாங்க. நான் இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த பேச்சு பேசுறாங்கன்னா அப்ப அண்ணி மேல அடி மனசுல இருந்து என்ன வெறுப்பு இருக்கணும் அம்மாக்கு. சரி சரி விடுறா. அம்மா போய் வேலையை பாருங்க. செல்வம், நீ நல்லா ரெஸ்ட் எடு. கடைக்கு ஒன்றும் வர வேண்டாம். நான் எல்லாத்தையும் இப்போதைக்கு பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். என்ன வேணும் சொல்லு. அண்ணே, அம்மாவுக்கு நல்ல மகனா இருக்கீங்க. எனக்கும் நிர்மலாவுக்கும் நல்ல அண்ணனா இருக்கீங்க. அதே மாதிரி அன்னிக்கும் நல்ல புருஷனா இருங்கண்ணே. ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாத்து பாத்து. கொல்லமா கொல்லமா வைங்க. இந்தாங்க பீரோ சாவி. பீரோ எடுத்துட்டு வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க, நான் பாத்துக்கிறேன். அவரே வர வாங்க ரவி, உட்காருங்க. என்ன இது? பீரோ சாவி நீங்க எடுத்துட்டு வர சொன்னீங்களாமே. என்ன சார் மறந்துட்டீங்களா? ஓ, கடைக்கு ஒரு பீரோ வேணும்னு கேட்டிருந்தீங்களே. லேட்டாகும் நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டீங்க. இல்ல, புதுசா ஆர்டர் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஏற்கனவே ஆர்டர் பண்ண பீரோ ரெடியா இருந்துச்சு. பார்ட்டி வரதுக்கு எப்படி ஒரு 10 நாள் ஆகும். அதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓஹோ, நல்ல பீரோ தானே? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஜ், நல்ல தகுடு, ஃபினிஷிங் எல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷம். சார் யாரு? இவர சாரு பேரு ராஜு. இந்த பீரோ எடுத்தேன்ல அந்த கடையில வேலை பார்க்கறாரு. அப்புறம் ரவி, இந்த பீரோக்கு எப்படி பேமெண்ட்? ரொக்கமா தவணையா? தவணை முறையிலேயே கொடுங்க சார், அதானே உங்களுக்கு ஈஸி. சரி, மறக்காம கொடுத்துட்றேன். நீங்க மறந்தீங்களாலும் நான் விட மாட்டேன். தானும் வந்து நின்று வாங்கிட்டு போயிடுவேன். மொத்தத்துல என்ன கடங்காரன் ஆக்கிட்டீங்க. இல்ல இல்ல, அப்படி ஏன் சார் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பீரோக்கு உங்களை சொந்தக்காராக்கிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சாரு கூட பேசிட்டு இருக்கும்போது இன்னும் 10 நாள் அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வரப்போகுதுன்னு பேச்சு வாக்குல சொன்னாரு. காய்கறி எல்லாம் எப்படியும் வெளியில தான் வாங்க போறாங்க, எதுக்கு வீணா அலையறீங்க, நம்ம கடை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, உங்களுக்கு சௌகரியமா பண்ணி கொடுத்துறேன். முத நாள் நிச்சயதார்த்தம் சார். மறுநாள் ராத்திரி வரைக்கும் சமையல்லாம் இருக்கும், கூட்டம் வரும். அதான் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். அதெல்லாம் காய்கறி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு திருப்தியா நான் பண்ணி கொடுத்துறேன். என்ன ரவி, உங்களை சாதாரணமா நினைக்க முடியாது போல இருக்க. உங்களுக்கு பயங்கர பிசினஸ் சென்ஸ் இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு பெரிய ஆளா வந்துருவீங்க. என்ன சார் அருள்வாக்கு மாதிரி சொல்றீங்க? சிலரை பார்த்தாலே அந்த அறிகுறிகள் தெரியும். நீங்க ஒரு பெரிய ஆளா வரதுக்கான அம்சங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு என் மனசுக்குள்ள இருக்கிற பச்சி சொல்லுது. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சார். சரோ,
என்னப்பா இதெல்லாம்? நாளைக்கு தனத்துக்கு மருந்து கொடுக்கணும்ல, அதுக்கு வேணுங்கிற பொருட்கள். என்னப்பா ரொம்ப சோர்வா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா? உடம்பு நல்லாத்தமா இருக்கு, மனசு தான் சரியில்லை. மனசுக்கு என்னப்பா? என்ன பண்றது, உடம்பு மாறி இல்லையே மனசு. உடம்புக்கு ஏதாவது நோவு வந்துன்னா இன்னைக்கு மருந்து சாப்பிட்டு நாளைக்கு மறந்துடலாம். மனசு சனி அப்படி இல்லையே. ஒரு வாட்டி அடி வாங்கிச்சுன்னா அதே நினைப்பு வாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க மனசை வருத்திக்காதீங்கப்பா. எப்படிமா வருத்திக்காம இருக்க முடியும்? பாரு, நாளைக்கு தானத்துக்கு மருந்து கொடுக்கணும். ஊர்ல இருந்து பெரியவங்கள வந்திருந்தாங்களே, சந்தோஷமா இதை நடத்துவான். பெரியவங்களால பாவம் தானத்துக்கு இந்த மருந்து கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னெல்லாமோ ஆகி போச்சு. சாதாரணமா கல்யாணம் பண்ணாக்க பந்தம் பெருகும், உறவு பலப்படும்னு சொல்லுவாங்க. இருந்து நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண, உனக்கு இருக்க வேண்டிய உறவை செதறி போச்சு. அப்பா விரக்தியா பேசாதீங்கப்பா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னால பேசாம இருக்க முடியலையம்மா. தனத்துக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணும்போதே ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, வேணா என் சிதம்பரம், 2 கல்யாணத்தை ஒரே சமயத்துல செய்யாத. ஒரு பொண்ணுதான் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பொண்ணு நொடிச்சு போயிருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே மன்னிச்சுக்குமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணல. யாரோ அறிவில்லாதவங்க பேசினதுக்கும் பிரச்சனை வந்ததுக்கும் நீங்களா காரணம்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ சொன்னாலே மனசு கேட்கலமா. அதையே நினைச்சுதான் என் மனசு புழுகிக்கிட்டு இருக்கு. அப்பா இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. இனிமே நடக்க போறத பத்தி நினைப்போம். நாளைக்கு தனத்துக்கு மருந்து கொடுக்கறத நல்லபடியா செஞ்சு முடிப்போம். அப்பா நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நீங்க சந்தோஷமா இருந்தா தானே எங்களாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ சொல்றது சரிதான். சரிம்மா. பாத்து வரக்கூடாது? நீ பாத்து வர வேண்டியது தானே? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி தல பா. வெங்காயத்தை பார்த்த உடனே கண்ணுல தண்ணி வர ஒரே ஆள் நீதான். சீக்கிரம் அரைஞ்சு வை. ஐயோ அக்கா, நீ ஏன் இந்த வேலை எல்லாம் செய்யற? ஏன் நான் தூக்கிட்டு வந்தா என்ன? இங்க பாரு, இன்னைக்கு தான் உன்னோட ஃபங்க்ஷன். நீ பேசாம இருந்தா போதும். அங்க எல்லாரும் வந்திருக்காங்க. போக்கா போக்கா. என்ன தவறு விழுந்து போச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது? சும்மா இப்படி தான தரையில விடும். கவனம் நடக்க தெரியல. படபட படபட அலையறியே. ஏடி அப்படியே டென்ஷன் உனக்கு? ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டாமா? ஹாஸ்பிடல் போனா வீட்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உடைச்சிட்டு போணுமா? ஆளு வளர்ந்திருக்க வழியே கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. சரி உட, ஏதோ கை தவறி வந்துருச்சு. போ, நீ போ வேலையை கவனிப்போ. இதுக்கெல்லாம் போய் சத்தம் போட்டுக்கிட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம்ல. தலடி. ஆமா, நீ இன்னைக்கு ஆஸ்பத்திரி போயே ஆகணுமா? ஆமாப்பா, டாக்டர் அவசியம் வர சொல்லிருக்காரு. என்னத்த அவசியம் வர சொன்னார்? வீட்டுல விசேஷம், அது புரியல உனக்கு? டாக்டர் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிருக்காரு. சரி போ. இத பாரு, டாக்டர்கிட்ட போய் சொல்லிடு, சார் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வேலைக்கு வருவேன், என் இடத்துல வேற ஆளை பாருங்கன்னு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, லீலாவை கல்யாணம் பண்ண போறோம்ல, அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நீ தானே கவனிச்சுக்கணும். அதுவும் தவிர அடுத்தாப்புல உனக்கு கல்யாணம் பண்ணு, மாப்பிள்ளை பார்க்க வேணாமா? என்ன வேலை இதுன்னு பெருசா அல்லல் பட்டுக்கிற? வீட்டுல நல்லது போல அது கூட ஒரு நாள் இருக்க முடியல. பாரு, எனக்காக இன்னைக்கு மருந்து கொடுக்குற விசேஷம், அது கூட நீ இருக்க வேணாமா? வேலை வேலைன்னு முட்டிக்கிற. யாருக்கு வேணும் இந்த வேலை? அது இல்லப்பா, என்னோட சூழ்நிலை அப்படி. நான் போயிட்டு வரேன்ப்பா. அப்படி என்ன பெரிய சூழ்நிலை? நான் வேணா டாக்டர்கிட்ட பேசட்டுமா? வேண்டாப்பா, நான் கிளம்புறேன்.
என்னது இந்த தவிக்கிறவ? வீட்டுல விசேஷம்னா புரிஞ்சுக்குமாண்ணா டாக்டர்? அவன் என்ன டாக்டர்? இதை பாருப்பா, சரி மாமா. இந்த சர்வே நம்பருக்கு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் ஈசி சர்டிபிகேட் கிடைக்குமான்னு கேளு. சரி. இல்லைங்க ஏது இல்லைன்னா தான் சர்டிபிகேட் கொடுப்பான். சரி. சரிதானா? சரி. மறந்துடாத. சரி. டேய், போன வந்து சீக்கிரம் வா. தானத்துக்கு மருந்து கொடுக்கணும், மறந்துடாத. விஜய் தான் ஓடி போச்சு, நீயா டயத்துக்கு வந்து சேரு. மறந்துடாதுப்பா. நான் எப்படி மாமா வரேன்? போயிட்டு வந்துடுறேன். சரி போ, சரி போ. வாங்க வாங்க புது பொண்ணே வாங்க. என்ன விஜய், பதட்டமா இருக்க? இருக்காதா பின்ன? எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குங்க. இதுல என்ன ஆச்சரியம்? கல்யாணம் ஆக போற எல்லா பொண்ணுங்களுக்குமே உள்ள ஒரு பயம்தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கே லேசா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, அத்தை எங்க? அத்தை ஊருக்கு அமிச்சிட்டேன். ஏன்? அவங்க இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு இடைஞ்சல் தானே. என்ன சொல்றீங்க? விஜய், அத்தை வேணா நம்ம லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு ஊருக்கு போய் அப்பா அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டாங்கன்னு வையேன், தேவையில்லாத பிரச்சனை தானே. அதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேன். விஜய், இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன விஜய், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ இப்படி உம்முன்னு இருக்க? இன்னைக்கு சந்தோஷமான நாள் தான், ஆனா எனக்கு சங்கடமா இருக்கு. எங்க வீட்ல என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு அக்காக்கு மருந்து கொடுக்கற ஃபங்க்ஷனுக்கு கூட இருக்க முடியாம பொய் சொல்லி திருட்டுத்தனமா கிளம்பி வந்து எனக்கு என்னமோ எங்க வீட்டுக்கு பெருசா ஏதோ துரோகம் பண்ற மாதிரி தோணுதுங்க. சொல்லிட்டியா? உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா? நான் என் வீட்டுல எங்க அப்பா அம்மா அத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு சந்தோஷமா தான் கிளம்பி வந்திருக்கேன். ஏன் விஜய், விஜய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் வீட்டுல நான் ஒரே புள்ள. என் அப்பா என் கல்யாணத்தை ஊரறிய மேலதாளத்தோட சந்தோஷமா நடத்த ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா நான் அவங்க ஆசையெல்லாம் நிராசையாக்கி அவங்களை ஏமாத்தி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னா ஏன்? நீ விஜய், நீயும் நானும் ஒண்ணு சேரணும். விஜய், விஜய் நீ என்னோட வாழ்க்கையில ஒரு பாகம். அதுக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. விஜய், முகூர்த்த நேரத்துக்கு நேரமாச்சு. நீ போய் புடவை மாத்திட்டு வந்தேன்னா நம்ம கிளம்பலாம். விஜய், I love you.